ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தோம்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் எப்படி மேக் பண்ணுறத பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிவிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு சாங் லிரிக்கல் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த வீடியோவை செலக்ட் பண்ண வாட்டி ஃபஸ்ட்டு அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு வீடியோவை லைட்டாக மூவ் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் இப்போ இந்த மாதிரி தான் வந்து ஷோ ஆகும். ஸோ அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த சாங்குக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டெம்ப்ளேட் மாதிரி ஷோ ஆகும். ஸோ கரெக்டாக மூவ் பண்ணுங்கள். அந்த டெம்ப்ளேட் வந்து உங்களுக்கு எங்கே ஜூம் இன் ஆகி நெக்ஸ்ட்டு லிரிக்ஸ் முன்னாடி ஷோ ஆகுதோ அதுக்கு முன்னாடி கரெக்டாக வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா லிரிக்ஸ் வந்து முடியுது. அந்த இடத்துல அந்த வீடியோ செலக்ட் பண்ணி ரைட் சைடு சிஸ்ஸர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறது கட் ஆகிடும். இப்போ ரைட் சைடு மீடியா ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி அந்த ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனை ஒரு 15 செகண்ட் மட்டும் டோட்டலாக ட்ராக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அத்தனை செகண்ட் தான் சாங்ஸ் வந்து இருக்கும். இப்போ ரைட் சைடு பேன் அண்ட் ஜூம் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஜூம் பண்ணி செட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்லேயும் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன், கான்ட்ராஸ்ட்டு, பிரைட்னஸ்ஸு இதெல்லாம் எந்த அளவுக்கு தேவையோ அதையும் கரெக்டாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு கரெக்டாக இப்போ ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை செலக்ட் பண்ணுங்கள். எஃபெக்டை கிளிக் பண்ணுங்கள். லைனர் மாஸ்க் என்ற எஃபெக்டை தான் ஆட் பண்ண போகிறோம். ரைட் சைடு மேலே பாக்ஸ் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணி மொபைல் டேட்டா ஆன் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க லைனர் மாஸ்க்கு. இப்போ அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு அதோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிவிட்டு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா அந்த எஃபெக்டை செலக்ட் பண்ணிங்கன்னா செட்டிங்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஆப்ஷன் பெதர்னு இருக்கும். அதை வந்து ஒரு 15 இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அதை நல்லா ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு லைட்டாக ஷேடோ மாதிரி கீழே வந்து லிரிக்ஸ் ஆட் பண்ணுற அளவுக்கு மட்டும் பிளாக்காக வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ எகைன் ஃபோட்டோ வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிவிட்டு எகைன் அந்த லிரிக்கல் வீடியோவை இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ கரெக்டாக ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துடுங்க. இப்போ நம்ம கடைசி ஆட் பண்ண அந்த லிரிக்ஸ் வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரீம் லெஃப்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா லெஃப்ட் சைடு இருக்கிறது உங்களுக்கு கட் ஆகிடும். இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு கான்ட்ராஸ்ட்னு இருக்கும். அதை 100 இன்க்ரீஸ் பண்ணிவிடுங்க. அப்படியே பேக்கில் வந்துட்டு லைட்டாக மூவ் பண்ணுங்கள். லிரிக்ஸ் ஷோ ஆகும். இப்போ பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இப்போ அந்த லிரிக்ஸை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிவிட்டு கீழே வந்து இப்போ நம்ம வந்து ஷேடோ மாதிரி செட் பண்ணியிருந்திருப்போம். அந்த இடத்துல வந்து ஜூம் பண்ணி செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இருக்கும். லிரிக்ஸ் எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்க இமேஜை செலக்ட் பண்ணி ட்ரீம் ரைட் கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக சாங் லிரிக்ஸ் எத்தனை செகண்ட் இருக்கோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிக்கோங்க. எகைன் அந்த ஃபோட்டோ ஸ்டார்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நோ எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணுங்கள். அப்படியே பேக்கில் வந்துட்டு ஸ்ப்ளிட் ஸ்க்ரீனில் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. எகைன் பேக்கில் வந்துட்டு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக -100 கொடுத்துருங்க. அப்படியே பேக்கில் வந்து ஆல்பா ஒப்பாசிட்டின்னு இருக்கும். அதை வந்து 50 வந்து கொடுத்துக்கோங்க. 50 கொடுத்துட்டு எகைன் அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த ரைட் சைடு பிளெண்டிங் ஆப்ஷனில் போயிட்டு ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துருங்க. ஸோ ஸ்க்ரீன் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து இப்போ அந்த ஸ்னோ எஃபெக்ட்டும் ஷோ ஆகும். இப்போ ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ எகைன் வீடியோவோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். பார்டர் PNG கொடுத்துருப்பேன். அதையும் செலக்ட் பண்ணி அதை ஃபுல் ஸ்க்ரீன் செட் பண்ணிவிட்டுங்க. அதோடைய டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஸ்டெப்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக அந்த வீடியோ வந்து ஈஸியாக மேக் பண்ணிடலாம். இப்போ வீடியோ எல்லாம் கம்ப்ளீட் பண்ண வாட்டி வீடியோவை ப்ளே பண்ணி பாருங்கள். எல்லாம் கரெக்டாக ப்ளே ஆச்சுன்னா எக்ஸ்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உடனடியாக வரும்.